ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரோட வீட்லேயுமே பிஸ்கட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸ்நாக்ஸுன்னு சொல்லப்போனால் முதல்ல இருக்கிறது பிஸ்கட் தான். ஏன்னா இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் சாயங்காலம் டீக்கு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் பாக்கெட்டை உடச்சி சாப்பிட்டுட்டு அப்படி போட்டுருவாங்க. அது கொஞ்சம் நேரத்தில் ஃபேன் காற்றுல பிஸ்கட் எல்லாம் பதத்து போயிடும், நமத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிஸ்கட்டை நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது அது கொஞ்சம் நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா பிஸ்கட் அப்படி ஒரு கிறிஸ்பினஸ்ஸே இல்லாமல் நமத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உடச்சி வச்சுருக்க பிஸ்கட் நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க பிஸ்கட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த பாக்ஸில் பிஸ்கட் நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகரை பிஸ்கட் மேலே நல்லா தூவி வச்சுருங்க. அப்புறம் ஏர்டைட்டான மூடி போட்டு நல்லா டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு பிஸ்கட்டை ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாள் வரைக்கும் பிஸ்கட் நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். உடச்சி வச்ச பிஸ்கட் ரொம்ப பதத்து போய் இருக்குது, அந்த கிறிஸ்பினஸ்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே டிஃபனுக்காக தோசை ஊற்றுற பழக்கம் இருக்கும். தோசைலாம் சுட்டு முடித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தோசை கல் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டாக இருக்கிற கல்லில் ஒரு பிளேட்டை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த நமத்து போன பிஸ்கட் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த தோசைக்கல்லோட ஹீட்டிலே நல்லா அந்த பிளேட்டில் இருக்கிற பிஸ்கட் எல்லாம் நல்லா சூடாகி நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரியே ஒரு பாக்ஸில் சுகரை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பிஸ்கட் ரொம்ப நாள் வரைக்கும் நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.